இந்த செடியோட மண்ணில் வந்து கரெக்டாக 1.5 மாதம் கிட்ட ஆயிருக்கு. ஆனால் வேர் நல்லா இப்போ தான் விட்டுருக்கு. இந்த செடிக்கு வந்து இப்போ நம்ம தண்ணி பாசனா இந்தமாரி ஊசியில் தண்ணி ஏற்றி தான் அந்த வேருக்கு நம்ம தண்ணி கொடுக்கணும். இது 1 மாதத்துலேயே இந்தமாதிரி செடிக்கு வேர் இந்த மாதிரி வேர் வந்த செடி தான் இது. ஆனால் இந்த செடியில் நான் பிரித்து பார்த்தேன். ஆனால் பிரித்து பார்க்கும்போது அந்த வேர்லாம் உடச்சிக்கிச்சு. அப்போ வேர் ஸ்ட்ராங் ஆகலன்னு அர்த்தம். குறைஞ்சது ஒரு 3 மாதம் வரைக்குமா இந்த வேர் அதிலே இருக்கணும். அதுக்கு நம்ம தண்ணி அடிக்கடி பாசனா வேர் ஸ்ட்ரென்த் ஆகும். இப்போ நீங்கள் பார்க்குறது இது 3வது செடி. ஒவ்வொரு செடி வேர் தான் உங்ககிட்ட காட்டினேன். இந்த செடி இந்தமாரி வேர் வந்துடுச்சுன்னா அர்ஜென்ட்டில் பிரித்து பார்த்துடாதீங்க. அந்த வேர் அந்த கவர் கூட வந்து போகுது. ஏன்னா அது பிஞ்சு வேர். அது ஒரு 3 மாதம் இல்லை 4 மாதம் வரைக்கும் விடுங்க. அது வந்து நீங்கள் இதுவே சாதா செடியாக இருந்தால் நீங்கள் அந்த செடியை கட் பண்ணிடலாம் வேர் வந்துருச்சுன்னா. ஆனால் இதை என்னால் கட் பண்ணவே முடியாது. இந்த வேர் இதிலே தான் இருக்கணும். ஏன்னா இது நான் ஜாயிண்ட்டு போட்டது. அந்த ஜாயிண்ட்டு போட்ட ஒட்டில் தான் இப்போ பூ பூத்துருக்கு. இன்றைக்கி ஒரு பூ பூத்துருக்கு. இன்றைக்கி 3 கலர் பூக்குன்னு நினச்சேன். ஆனால் நாளைக்கு தான் பூக்குன்னு நினைக்கிறேன். அந்த மெலிசா ராக்கெட்டு மாதிரி இருக்குல்ல,